அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கேன். ஒரு ரிசர்ச் மாதிரி ஒரு வாழ்க்கையில் எனக்கு நடக்கிற விஷயங்கள், என்னை சுற்றி இருக்கிறவங்க நடந்த விஷயங்கள், எனக்கு மூதாதையர்கள் ஒரு 3 தலைமுறைக்கு, எனக்கு முன்னாடி 3 தலைமுறைக்கு சில விஷயங்களை மற்றவர்கள் சொன்னதின் மூலமாக அதிலிருந்து நான் கண்டுபிடிச்சி ஒரு ஆய்வு மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். அதனால் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் நான் எத்தனை நாளைக்கு இருப்பனோ அது வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் யூடியூப் உலகம்னு ஒன்று இருந்து அதை நான் கடைசி வரைக்கும் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை எத்தனை காலத்துக்கு நான் அந்த யூடியூப்பை வச்சுட்டுருக்கணும். அதில் கடைசி வரைக்கும் நான் சொல்ல போகிறதுனுடைய முக்கிய மூல விஷயமே இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயத்துலேயே இருக்குது. இன்னும் நான் எத்தனை வீடியோ போட்டாலும் இந்த வீடியோவில் நான் என்ன சொன்னனோ அதுக்கான விஷயங்களாக தான் என்னுடைய பிற்காலத்தில் நான் சொல்கிறதா இருக்கும். வேறு எது இருந்தாலும் நான் சொல்கிறதா இருக்கும். இதுதான் மெயின். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வெரி வெரி மெயின். அதை தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க. இப்போது இந்த பரணி தீபம்ன்றதை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்துக்கு வரப்போகிறேன். பரணி தீபம்ன்றது நான் டைம் போட்டிருக்கேன். அதாவது 2/12/2025 இன்றைக்கி ஈவினிங் தான் 6:24 தான் பரணி தொடங்குது. நாளைக்கு உங்களுக்கு புதன்கிழமை ஈவினிங் 4:47 வரைக்கும் பரணி இருக்குது. அந்த பரணி இருக்கும்போது அது பரணி இருக்கின்ற சமயத்தில் மாலை தொடங்குற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி மாலை இப்போ நம்ம அந்த 6:30க்கு நீங்கள் பரணி தீபம் போடலாம். அந்த பரணி தீபம் போடும்போதே அப்படியே அது கூட கொஞ்சம் அரிசி, பருப்பு, உப்பு அதெல்லாம் ஒரு கப்பில் எடுத்து போய் வச்சுக்கிட்டு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாக்ஸுக்குள்ளேயே அந்த பாக்ஸ் பக்கத்துலேயே எடுத்து போய் வைப்பாங்க. அப்படி பண்ணுறத விட ஒரு பவுலில் நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு பெரிய பிளேட்டில் கொஞ்சம் பூக்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இதில் பருப்பு, அரிசி, உப்பு, வீடு குடுத்தனம் போடுறதுக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் வச்சு, அதுக்கு சில வேறு பொருட்கள் இருக்கும். இதுக்கு நீங்கள் அரிசி, பருப்பு, உப்பு மட்டும் வச்சா போதும். நடுவில் ஒரு தீபம் போடுங்க. கொஞ்சம் பெரிய அகல் விளக்காகவே போடுங்க. ரொம்ப நேரம் கூட அது கொஞ்சம் நைட்டு நிதானமாக புள்ளி மாதிரி வச்சுட்டா, ஆனால் அது அகல் விளக்காக இருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அது கீழவே அந்த அகல் விளக்கு கீழவும் அந்த எண்ணெய் போய் மற்ற இதுங்களை அந்த பருப்புகளில் அது போய் மிக்ஸ் ஆகி அந்த பருப்பு தூக்கி போகிற மாதிரி ஆகக்கூடாது. அதனால் அந்த எண்ணெய் அதுக்கு தனியாக ஒரு பிளேட்டு, ஒரு குட்டி பிளேட்டோ இன்னொரு அகல் வச்சு அது மேலேயோ வச்சுட்டு, அந்த அரிசி பருப்பை தனித்தனி கப்லேயும் வச்சுட்டு, அந்த அரிசி பருப்பை நீங்கள் எடுத்து வீட்டுக்கு பயன்படுத்ததாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான சடங்காக அதை நான் சொல்கிறேன். இந்த பரணி உயிர்காக்கும் சக்தி பரணி தீபத்துக்கு உண்டுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு ரீசன் என்னென்னா, அது பரணி நட்சத்திரம் யமனுக்குரியது. அன்னைக்கு இப்போ நம்ம அந்த சிவபெருமான்ன்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு அந்த அழிக்கும் கடவுள்னு சொல்கிறாங்க. அவர் தண்டனை கொடுக்கக்கூடியவர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவர் என்னவே செல்வ வளத்துக்கு சம்மந்தமாக அவர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அதை பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு நான் அந்த பரணி தீபத்தை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். நிறைய கடவுள்களை நம்ம நமக்கு ஒரு சந்தோஷங்கள் வேணும், வெற்றிகள் வேணும், செல்வங்கள் வேணுன்றதுக்காக கும்பிட்ற கடவுள்கள் கிடையாது. அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில கடவுள்கள் உக்கிரமானது. அது நீ பாவ புண்ணியெல்லாம் பார்க்காது. உனக்கு அதனுடைய மைண்டில் யாரோ உனக்கு ஏவி வச்சுருக்காங்க, யாரோ ரொம்ப கும்பிட்றாங்க, உன் ஆப்போசிட் பார்ட்டி அவங்க ரொம்ப கும்பிட்றாங்க அந்த கடவுளை. அந்த கடவுள்கிட்ட உன்னை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை பண்ணக்கூடிய சக்தி அதிகமாக உண்டு அந்த தெய்வத்துக்கு. அப்போது நம்ம வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாமே நமக்கு வேணும்னு கேட்குற, நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா கிட்ட கேட்குற மாதிரி கடவுள்களும் உண்டு. நமக்கு எதிர் வீட்டுக்காரோ, பக்கத்து வீட்டுக்காரரோ, இல்லை யாரோ மாமாவோ, மச்சானோ யாரோ ஒருத்தருக்கு நம்மளை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஆள் இருக்கும். நம்ம அப்பா அம்மா தாத்தா காலத்துலலாம் ஒன்று விஷயம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரே மிட்டா அவங்கள புத்திசாலி யாருமே நேருக்கு நேரே அவங்கக்கிட்ட வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போக மாட்டாங்க. அவங்க கூட பம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. எப்போவுமே அவங்கள ஆசுவாசப்படுத்தி தட்டி கொடுத்து வச்சுக்குவாங்க. அவங்க வீட்டு தேவைகளுக்கு தன்னுடைய சொந்தங்களை விட அவங்களுக்கு ஒரு உதவினா ஓடி போய் செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வீட்டுக்காக திருமணத்துங்களில் கூப்பிட்டாங்கன்னா முதல்ல போய் நின்றுடுவாங்க. ஆனால் மனசளவில் அவங்கள வெட்டலாம் போல் இருக்கும். ஆனால் அவங்கள ஒரு எப்போவுமே அவங்கள தடவி கொடுத்தே வச்சுக்குவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இப்போது பாம்பாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் கூட நீங்கள் அதை பார்த்து பயப்படல, பேசாமல் உங்கள் மைண்டை வச்சுக்கவே முடியாது. ஒரு வேளை வச்சுக்க முடியும், யோகிகளுக்கு வச்சுக்க முடியும். பாம்போ, புலியோ, சிங்கமோ எதிர்க்க வந்ததுன்னா இவன் மைண்டை கொஞ்சம் கூட பயம் இல்லாத சாத்வீகமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உண்மையிலே உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா அது மனசுக்கு தெரியும். நீங்கள் பயப்படுறீங்கனாலே நீங்கள் அதை ஏதோ பண்ணிட்டு போகிறீங்கன்றதுக்கு தான் அதனுடைய உள்ளே இருக்கிற யோக சக்தி அது உங்களை அட்டாக் பண்ணுது.
அதே தான் இந்த ஆப்போசிட் மனிதர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள் மாரி தான் இந்த கடவுள்கள் கூட. உக்கிர கடவுள்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள எப்பவுமே நம்ம தட்டி கொடுத்து வச்சுக்கிறதுக்கு, செல்லங்கொஞ்சி வச்சுக்கிறதுக்கான பூஜைகள் தான் சிலதெல்லாம். அந்த லிஸ்ட்டில் தான் வரும் இந்த பரணி தீபம் இதெல்லாம் உங்களுக்கு. இதே நீ சிவனுக்கு விளக்கு ஏத்துறீங்க, முருகனுக்கு விளக்கு ஏத்துறீங்கன்னா அது வேற. ஆனா இந்த அது யமனா இருக்கட்டும், உலகத்தில எந்த கடவுளாக இருக்கட்டும், அது மொத்த கடவுளையுமே சிவனுக்குள்ள தான் இருக்கிறாங்க. சிவன் தான் அதெல்லாம் பிரித்து பிரித்து தூரம் தூக்கி போட்டு வச்சுருக்காரு எல்லாத்துலேயும். சிவனுக்குள்ளேயே இருக்கிறாங்க மொத்த பேரும். சிவனுக்குள்ளேயே கருமை தத்துவமும் இருக்குது, வெள்ளை தத்துவமும் இருக்குது. வெள்ளை, கருப்பு எல்லாமே இருக்குது சிவனுக்குள்ளேயே உங்களுக்கு. சிவன் உருவமே கிடையாது. அப்படி சொன்னால் நம்மளுக்கு புரியாது. எந்த கடவுளுமே உருவம் கிடையாது. நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம உருவம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பரணி தீபத்தை ஏற்றுறதுனால என்ன ஆகும்னா, நான் சொல்கிற மாதிரி அந்த கான்செப்டை நீங்கள் மைண்டில் நினைக்கணுன்றதுக்கு தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த நம்ம சில கடவுள்களை, சில உக்கிர கடவுள்களை நம்ம வணங்குறதுக்கு காரணமே ஏன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இந்த சாமி ஓஹோன்னு கும்பிட்டுன்னு இருக்கிறாங்கனாவே அது செல்வத்துக்கு கனெக்ஷன் நினச்சிக்கிறீங்க நீங்கள். செல்வத்துக்கு கனெக்ஷன் கிடையாது சிலதெல்லாம். அது வந்து அதை ஒரு மாதிரி பெட்டாக வச்சு ஆக்சுவலாக ஒரு சினிமா ஒன்று வந்தது இப்போ ஃபேமஸாக. அந்த அந்த சினிமாவில் சொல்கிற விஷயம் கூட அதுதான். அது வந்து அந்த ஆசுவாசப்படுத்தி அந்த கடவுளை வணங்குற மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு 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 மாதிரி வர்ணிப்பாங்க. வர்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு சாமி ஆடுற இடத்துலலாம் உங்களுக்கு வர்ணித்து காளிக்குன்னா பெரிய ஒரு இது போட்டு அதுக்கு ஊர் ஃபுல்லாக கும்பம் சோறுன்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கு நான்வெஜ்ஜும் அதுவும் போட்டு ஊற்றுவாங்க தெரியுங்களா. அதை ஆசுவாசப்படுத்துறது, அதை அமைதிப்படுத்துறது, அது அதுக்கு மேலே உக்கிரமாக ஆடாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குது. அதுக்கும் நீ மகாலட்சுமியை போய் கும்புறதுக்கும் சரஸ்வதியை போயிட்டு எனக்கு கல்வி அறிவு வரணும்னு கும்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த பரணி தீபம்ன்றது நீங்கள் அந்த ஏற்றதுனால வீட்டில் ஒரு பயங்கரமான ஆபத்துலேருந்து வருஷம் வருது. அந்த வருஷத்தில் நீங்கள் அதை ஏற்றுறதுனால இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் பரணி தீபத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு வந்திருந்தாலும், அதாவது நான் வந்து இறப்பிலிருந்து தப்பிக்க வைக்கும்னு வேர்டு போடக்கூடாது தம்ப்நெயில்ன்றதுனால உயிர் காக்கும் சக்தின்னு போட்டிருக்கேன். ஆனால் உண்மையிலே அப்படி போட்டிருந்தா தான் அது உங்களுக்கு நச்சுன்னு புரிஞ்சிருக்கும். இறப்பை தடுக்கும்னு போட்டிருந்தா தான் நச்சுன்னு புரியும். ஆனால் அப்படி அந்த வேர்டு போடக்கூடாதுன்றதுக்காக நான் உயிர் காக்கும் சக்தின்னு போட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த இதிலேருந்து அடுத்த வருஷம் பரணி தீபம் வரைக்கும் உங்கள் குடும்பத்தினுடைய கர்மா இதுங்கெல்லாம் இருந்தால் கூட மேக்ஸிமம் 90% ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றுற சக்தி உண்டு அந்த பரணி தீபத்துக்கு. எதுக்காக அந்த பரணி தீபன்றதையும் நம்ம சொல்கிறோம். அந்த யமனை வழிபடுறதுனாலே வந்து உங்களுக்கு அது யமன் நம்ம உயிரை எடுக்குது. அதுக்காக நம்ம பரணி தீபம் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த யமன் வந்து நம்மளை காப்பாரு, நோய் நொடிகள்லேருந்துக்கோ இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஒரு ஆபத்தான காலகட்டத்துலேயும் உண்டுன்றது. ஆனால் எப்பவுமே உக்கிர கடவுளாக இருக்கட்டும், யமன் மாதிரி இருக்கட்டும், நீங்கள் அது உள்ள மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நம்ம ஆசுவாசப்படுத்துறதுக்கு தான் அதை நம்ம அந்த மாதிரி சடங்குகளை பூஜையோ விளக்கேற்றதோ எல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து அதை நினைப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணணும். அந்த நினைப்பு இல்லாதனால்தான் இந்த கடவுளை ஓஹோன்னு எடுத்து சொன்னாங்கன்னா வேறு சில விஷயங்களை போய் அவர்கிட்ட போய் கேட்டுருக்குறீங்க நீங்கள். அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போ மெயின் விஷயம் வீடியோ பெருசாக போயிடும். அந்த மெயின் விஷயம் சொல்ல போகிறேன்னு சொன்ன பாருங்கள். எத்தனை வீடியோ நான் எத்தனை நாள் யூடியூப்பில் இருக்க போகிறனோ அப்போ மொத்தத்துமே நான் பேச போகிறனோ அது மொத்தத்துக்குமான ஒரு மூல காரணமே இந்த வீடியோவில் தான் இருக்குது. இப்போ நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். ஆன்மீகத்தை தயவு செஞ்சு இதை வச்சு செம்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாம் பாருங்கள். இப்போது நான் இங்கே போட்டிருக்கேன், இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஓம் நம சிவாயன்னு போட்டிருக்கேன். இது கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை சிவபெருமான், அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பரணி, கிருத்திகை, ரோகிணி, முருகன் ப்ளஸ் சிவன், சிவன் ப்ளஸ் விஷ்ணு, சிவன் ப்ளஸ் விஷ்ணுன்றது கார்த்திகை. அதனால தான் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் அப்படி இதெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை முதல்ல முடிச்சிடுறேன். ஓம் நம சிவாயன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவனுக்குள்ளே தான் இந்த உலகம், பிரபஞ்சம், அண்ட சராசரங்கள், இன்னும் எத்தனையோ சூரிய குடும்பங்கள் எல்லாமே இந்த சிவனுக்குள்ளே தான் இருக்குது. அந்த சிவன் அசைபற்று ஒரு நடனம் போன்று, பிரபஞ்ச நடனம் போன்று அவர் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் அவருக்கு எல்லாமே இருக்குது. எல்லா மனிதனுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமும் இருக்குது. எல்லா கடவுள்களும் கூட அவருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் தான் இவங்களெல்லாம் பிரித்து போட்டார். அவர் தான் இந்த பிரம்மாவை, முருகனை, விஷ்ணுவை எல்லாமே அவருக்குள்ளேருந்து தான் வந்தாங்க. அவருக்குள்ளேருந்தே நிறைய விஷயங்களை அவரே தனியாக அனுப்புகிறாரு. நம்ம நிறைய 6 இது நடிப்பாங்க பார்த்தீங்களா சினிமாவில், அந்த மாதிரி டபுள் ஆக்ஷன் சொல்லுவாங்களா, 6 ஆக்ஷன் 7 ஆக்ஷன், அந்த மாதிரி அவரே தான் பிரம்மாவும், அவரே முருகராகவும், அவரே விஷ்ணுவாகவும், அவரே தான் டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன், 4 ஆக்ஷனில் வராரு உங்களுக்கு. அவர் தான் உள்ளேருந்து அனுப்புகிறார் ஒவ்வொருத்தரையும்.
அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே பார்த்துங்க முக்கியமாக, நான் இங்கே நிறைய சித்தர்கள் பற்றி ஐயோ அப்போ டைரெக்டாக நம்ம சிவபெருமானை மட்டுமே கும்பிட்டுட்டு போகலாமே, நம்மளுக்கு வேணுன்ற விஷயம் கிடச்சிருமே அப்படின்னா, இங்கே பாருங்கள் இவர் கிட்ட இருக்கிற விஷயங்க முருகர், பிரம்மா, விஷ்ணுனாவே கண்ணன் அந்த சீரீஸ் எல்லாமே, அந்த முருகர் சீரீஸு எல்லாமே, அது அறுபடையாக இருக்கட்டும், எத்தனை முருகர் வகை உலகத்தில் இருக்கட்டும், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத முருகரே 1,00,000 பேர் இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாத பிரம்மாவே 1,00,000 இருப்பாங்க, விஷ்ணுவே 1,00,000 இருப்பாங்க. அது எல்லாமே இவருக்குள்ளே அடங்க இங்கேருந்து வராது. இங்கே நான் என்ன பண்ணுறேன், எப்போ பாரு உங்கள்கிட்ட கனகமட்டி கும்பிடுங்கன்றேன், நீம்கரோலி பாபா கும்பிடுங்கன்றேன், ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி கும்பிடுங்கன்றேன், அருணகிரிநாதர் கும்பிடுங்கன்றேன், யோகிராம் சுரத்குமார் கும்பிடுங்கன்றேன். இந்த செக்ஷனில் இதெல்லாம் இருக்குது. இந்த செக்ஷனுக்கு வாங்க. இந்த செக்ஷனில் என்ன ஆகுதுன்னா, எதிரியின் தெய்வங்கள், உக்கிர தெய்வங்கள், தீய சக்தி தெய்வங்கள் இதெல்லாம் இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா, இவங்கெல்லாம் கூட இவங்க பண்ணதை விட இவங்க அதிகமான பக்தியை சிவன் மேலே வச்சுக்கிறாங்க. இவங்களை விட இவங்க இன்னும் அதிகமான பக்தியோட இந்த சிவன்கிட்ட இருந்ததுனால இந்த சிவன் இவங்களுக்கும் பவர் கொடுத்துக்கிறார். பயங்கரமாக இவங்களுக்கும் பவர் கொடுத்துட்டுக்கிறார். நீ அந்த சிவனை எல்லாரும் எடுத்த உடனே நெருங்கிட முடியாது. எடுத்த உடனே இவர்கிட்ட எல்லாம் நெருங்கிட முடியாது. சிவன் இந்த மாதிரி சித்தர்களாக இருக்கிறவங்க வேணால் முக்தி அடையும் போது போய் சிவன்கிட்ட சேருவாங்க. ஆனால் நம்ம முக்தி அடைஞ்ச பின்னாடி சிவன்கிட்ட போகிறத பற்றியே கிடையாது. நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், முக்தி அடையும் போது போய் சிவன்கிட்ட சேர்கிற விஷயம் கிடையாது. இப்போவே சிவன்கிட்ட போகிறதுக்கான வழிமுறை தான். ஏன்னா சிவன்கிட்ட நெருங்கிட்டோம்னாவே உனக்கு வாழ்க்கையில் உனக்கு எது வேணும்னு நீ நினச்சியோ அது அவர் ஒரே செகண்டில் அவரால் உங்களுக்கு வாரி கொடுக்க முடியும். அவருக்கு ஆனால் அவர் பார்வைக்கு நம்ம வரணும். அவர் பார்வைக்கு நம்ம வரணும்னா அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இவர்கிட்ட இவ்வளோ தூரம் போயிடுறீங்க. ஒரு 5 வருஷம் இவரை கும்பிட்றீங்க, ஒரு 2 மாதம் இவரை கும்பிட்றீங்க, ஒரு 4 மாதம் இவரை கும்பிட்றீங்க, இன்னொரு 5 வருஷம் இவரை கும்பிட்றீங்க. இவரை திடீர்னு பார்த்தா இவரை கும்பிடும்போது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிடுறீங்க. திடீர்னு இவரை கும்பிட்றது போது பார்த்தா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக தூரம் அந்த சிவனை நோக்கி இவ்வளோ தூரம் டக்குன்னு போயிடுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கடவுள்கள் என்ன பண்ணுதுன்னா உங்களை பின்னாடி பிடிச்சி இழுத்துடுது. நண்டு வலையிலேருந்து பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி என்ன பண்ணிடுதுன்னா இந்த சக்திகள் என்ன பண்ணிடுதுன்னா இழுத்துடுது. ஆனால் நீங்கள் நினச்சிக்காதீங்க, அப்போனா நம்ம பாவம் செய்த புண்ணியம் செய்தோம், போன ஜென்மத்தில் நம்ம நிறைய பாவம் செய்திருந்தோம்னா நம்மளுக்கு இவர்கிட்ட போகிறதுக்கு லேட் ஆகுது போலுக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க. கிடையாது. அது ஒரு வேறு மேட்ரு. அது நான் இப்போ சொல்ல மாட்டேன். அது எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்வேன். எல்லாருமே ஒன்று மட்டும் நேற்று கூட நான் சொன்ன வீடியோவில் ஸ்டார்டிங்கில், உங்களுக்கு ஏதாவது கில்ட் இருந்ததுன்னா அந்த கில்ட்டை தொட்டுடுங்கன்னு. என்ன கில்ட்டுன்னா, போன ஜென்மத்தில் நம்ம பாவம் பண்ணியிருப்போமோ, போன ஜென்மத்தில் நம்ம இந்த தப்பு பண்ணியிருப்போமோ, அதனால தான் இப்போ இவ்வளோ அனுபவிக்கிறோமோன்னு கிடையாது. அதனால் வாழ்க்கையில் தப்பு நடக்கலை, வேறு ஒரு விஷயத்தினால நடக்குது. இப்போ நான் அதை சொன்னேன்னா நிறைய பேர் இதை காப்பி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் காப்பி பண்ணுறாங்களேன்றது என் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த சொல்ல வரேன். அது எல்லாரும் அது வேறு மாதிரி திசை திருப்பிடுறது, கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. இன்னும் வானுலகத்துலேருந்தே அது தீய சக்திகள் வேணுன்ட்டே அந்த என்னுடைய பாயிண்ட்டை கொலாப்ஸ் பண்ண பார்க்கும். இங்கே இருக்கிற மனிதர்களை வானுலகத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை என்ன பண்ணோம், நான் அந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக கொலாப்ஸ் பண்ண பார்க்கும் என்னை. அதனால் அந்த விஷயத்தை அந்த விஷயம் அப்படி தான் சொல்லியிருக்குது. வருஷக்கணக்காக லட்சக்கணக்காக அதை தான் சொல்லின்னு வராங்க எல்லாரும். நீ போன ஜென்மத்தில் செய்த பாவத்தை வச்சு தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு கஷ்டம் அனுபவிக்கிறேன்னு. அது அப்படியே இருக்கட்டும், அது சொல்கிறேன். அதுக்கு காரணம் நான் ஆனால் இது மட்டும் எடுத்துருங்க. நம்ம இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறதுக்கான காரணம் வேறு, போன ஜென்மத்தில் இந்த கஷ்டம்தான் காரணம். நம்ம பாவம் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம் நம்ம. அதனால் அப்படின்னு இனிமேல்ட்டு அந்த கில்ட் உங்களுக்கு வேணாம். அது மட்டும் நான் சொல்லிடுறேன். சரி, ஆனாலும் உங்களால் சரி அந்த கில்ட் இல்லை, ஆனாலும் அதுக்காக டக்குன்னு நீங்கள் சிவன்கிட்ட போயிட முடியாது. உங்களுக்கு இருக்கிற நட்சத்திரம் ஜோதிட இதுங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன இப்போ என்ன கோச்சாரப்படி இப்போ என்ன நடக்குது, தசா புத்தி இப்போ என்ன நடக்குது, அதை வச்சு போகும். கடவுள் நீங்கள் கொஞ்சம் நல்லா கடவுள் நம்பிக்கை, நேர்மையான ஆள், நிறைய பரோகரமான நிறைய தான தர்மங்கள் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் தெரிய வரும். இன்றைக்கி நீங்கள் இந்த சித்தர் அந்த சித்தர் தெரிய வரும். சும்மா தெரியுதோடு இல்லாமல் அவரை கொஞ்சம் வணங்கவும் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த சிவனை நோக்கி போகிற மாதிரி ஆகும். அதுலேயே உங்களுக்கு சில பேருக்கு என்ன பிராப்தம் வரும்னா, இந்த சைடில் இருக்கிற இந்த தீய சக்திகள் நெருங்காமல் போகிற மாதிரியான முருகனுடைய அருள், விஷ்ணுனுடைய அருள் அவங்களெல்லாம் கூட கொஞ்சம் அதிகமாக கிடச்சி இந்த தீய சக்தி கெட்டவங்களை கெட்டியாக பிடிக்காத மாதிரி போய் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிட்ட வரைக்கும் போக முடியும். நீங்கள் நேரடியாக கிட்ட என்றைக்குமே போக முடியாது. இவ்வளோ தூரத்தில் போகும்போதே அதனுடைய எனர்ஜி தாங்க முடியாது உங்களால். அந்த சிவனுடைய இது கிட்ட என்றைக்குமே போக முடியாது. ஆனால் இவ்வளோ தூரத்தில் நீங்கள் போயிட்டாலே அவருடைய அருள் கட்சிடும். இவ்வளோ தூரத்தில் நீங்கள் போயிட்டா, சிவன்ன்றது சூரியன்.
அவர்கிட்ட தான் போய் அவர் மேலே இங்கே உட்காரணும்னு அவசியம் இல்லை. இங்கே போயிட்டாலே அவருக்கு உங்களுக்கான அருள் கிடச்சி போகுது. அவர் உங்கள் பார்வை உங்கள் மேலே பட்டுடுது. அவர் உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்றாரு. நீங்கள் இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போதே கொடுத்துட்றாரு. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு போக விடாது. இப்போ புரியும் உங்களுக்கு. எத்தனை சித்தர் வந்தாலும் ஏன் நிறைய சித்தர் கும்பிடணும்னு யோசிக்க மாட்டீங்க இனிமேல். இந்த நமக்கு வரும்போது தான் நம்ம கும்பிட முடியும். சும்மா எல்லா உலகத்தில் இருக்கிற 60 சித்தர் லைனாக வச்செல்லாம் கும்பிட முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்கு பிரபஞ்சம் இது சமயத்தில் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு காட்டும். அப்போ வணங்கணும். அப்புறம் அவர் அப்படியே வச்சுக்கணும். இப்போ கனகம்பட்டி ஐயா பற்றி நான் மாதம் புனர்பூசனுக்கு 369 முறை எழுதுங்க சொல்கிறேன்னா இல்லை. ஆனாலும் அப்பப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அந்த மாதிரி இப்போதைக்கு நான் நீம் கரோலி பாபாவை அந்த குடை சித்தரையும் இவரையும் சொல்லிகிட்ருக்கேன். சத்ய சாய் பாபாவையும் நீம் கரோலி பாபாவையும் இவரையும் சொல்கிறேன். இப்போ யோகிராம் சுரத்குமார் பிப்ரவரி வரைக்கும் அந்த டிசம்பர் 1லேருந்து பிப்ரவரி 20 வரைக்கும் அவரை பற்றி அடிக்கடி சொல்லுவேன். அவர் திருவண்ணாமலைனாவே அந்த மலை நெருப்பு ரூபமாக அப்படியே சிவன் அப்படியே குளிர்ந்து அப்படியே இது பண்ணதான் இந்த பரணி நட்சத்திர நாளில் தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு அப்படியே இதாகி அந்த மலையாக மாறுது. அதனால தான் அந்த பரணி தீபம் நம்ம ஏற்றுறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த கான்செப்டினுடைய இதுதான் மூல வேர். அதை வச்சு தான் டெய்லி நான் எத்தனை வீடியோ போட்டாலும் எத்தனை கடவுள் ஏன் நான் இது மூல வேர் சொன்னேன். இனிமேல் நான் எந்த வீடியோ போட்டாலும் இது சம்மந்தமாக தான் சொன்னதுன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுலேயே உங்களுக்கு குலதெய்வம், உங்களுக்கு கரெக்டான குலதெய்வம் தெரிஞ்சு கரெக்டாக உங்களுக்கு குலதெய்வத்தையும் கும்பிட்றீங்கன்னா, குலதெய்வம் அருளும் இருக்குது, முருகருடைய அருளும் இருக்குதுன்னா, அப்போ அந்த குலதெய்வமும் முருகரும் என்ன பண்ணணுன்னா, ஒரு காரணத்துக்காக இந்த சித்தரை கும்பிடு. அந்த ஊரில் இருக்கிற ஜோதிடர் சொல்லுவார், நீங்கள் அந்த ஊரில் ஒரு இவர் இருக்கிறாரு, அங்கே போய் பாருங்கன்னுவாங்க. அப்போ என்ன பண்ணோம், அந்த ஊரில் போய் பார்க்கலான்னு உங்களுக்கு ஆசை வரும். இல்லைனா மைண்டுக்குள்ளேயே இந்த தீய சக்திகள் என்ன பண்ணிவிடும்னா, அதுக்கு போகிறதுக்கு வசதி இல்லாத, பொருளாதார வசதி இல்லாத பண்ணிவிடும். இல்லை மைண்டுக்குள்ளேயே அவங்கள பிரார்த்தனை பண்ணலாமான்றது கூட டைவெர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு போ அது ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர ஆள் யாருன்னு கேட்டால், இங்கே வர்ற இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், தீய சக்தி தெய்வங்கள், உக்கிர தெய்வங்கள், எதிரியின் தெய்வங்கள் அப்படின்னு அதுங்க வேலை பார்க்கும். இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கையோடு பயணிக்கும்போது மேலே சிவன்கிட்ட தான் நம்ம போகிறோன்ற எண்ணத்தோடு பயணிக்கணும். நீங்கள் இங்கேயே உங்கள் மைண்டுக்குள்ளே டார்கெட்டை ஹைலி இதுவே உங்களுக்கு அந்த மெயின் இதுவே இதுதான் வச்சிடக்கூடாது. கனகம்பட்டி தான் இது மெயின், முருகர் தான் மெயின், விஷ்ணு தான் வச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த விஷ்ணு, முருகர், பிரம்மா எல்லாம் கூட சிவனுக்குள்ளே இருக்கிறவங்க தான், சிவனுக்குள்ளேயே இருக்கிறவங்க தான். அதனால் இப்படி உங்களுக்கு போய் நம்ம சிவன்கிட்ட போகிறோம். அதுக்கு தான் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம சிவன்கிட்ட போய் சொல்ல போகிறோம். சிவன்கிட்ட தான் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். இவங்க போய் அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. நம்ம இன்னைக்கு கேட்டதை அவர்கிட்ட போய் சிவன்கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு அந்த மனசில் அந்த சிவன் தாட்டே இருந்துக்கிட்டு இருக்கணும். முடிஞ்சப்போ அந்த நெத்தி பொட்டு நடுவில் ஓம் நம சிவாய சொல்லிட்டு அந்த பனிப்பாறை, அந்த இது கமண்டலம், அவருடைய அந்த ருத்ராட்சம், அந்த கங்கை நீர், அதை நெத்தி போட்டுக்கு நடுவில் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த நெத்தி போட்டு தியானம் சிவந்து சொல்கிறதுக்கு அடிக்கடி பண்ணுறவங்களுக்கு இந்த சித்தர்கள் துணையோடு இன்னும் கொஞ்சம் இப்படி மேலே ஏறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒன்று தான் வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற இந்த கார்த்திகை தீபத்தில் ஒரு 5% இப்படி மேல் நோக்கி போகிறதுக்கு வழிக்குது. இந்த கார்த்திகை தீபம், அந்த பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், இந்த மூணு நட்சத்திரமும் அப்படி கொஞ்சம் அந்த விளக்கேற்றுறது, அவரை வணங்குறது, அந்த நாளில் என்ன பண்ணுறதோ அது பண்ணுறது. அங்கே போய் கிரிவலம் போனால் தான் இல்லை. இங்கேருந்து நீ எந்த அளவுக்கு அந்த சிவனை நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை வச்சு அந்த கார்த்திகை தீபம் அன்றைக்கி ஒரு ஸ்டெப்பு நீங்கள் மேலே போகிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அமையிற விஷயம். இவங்களாலலாம் ஒரு 2 ஸ்டெப்புன்னா அந்த கார்த்திகை தீபம் சமயத்தில் இன்னும் ஒரு ஸ்டெப்பு அப்படி சிவனை நோக்கி போகிறதுக்கான வழி. இப்போ இது மொத்தம் புரிஞ்சுதுங்களா? இது உங்களுக்கு இந்த டாபிக் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு இருந்ததா இல்லையா, புரிஞ்சுதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் பரணி, கிருத்திகை, ரோகிணிக்கு போகிறேன். பரணி தீபம் ஏற்றுறமா, அதுக்கப்புறம் கிருத்திகை. இப்போ முதல் பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம். பரணி, கிருத்திகை ரெண்டுமே நீங்கள் முருகரையும் சிவனையும் ஒன்றா சேர்த்து நினைக்கணும். ஸ்டார் கோலம் இருக்குது பார்த்தீங்களா, ஓம் சரவணபவ போட்டு அதில் நீங்கள் 6 விளக்கு இல்லைன்னா 7 விளக்கு தொடர்ந்து இந்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் ஏற்றிட்டு அந்த பௌர்ணமி அன்றைக்கி வீடு ஃபுல்லாக ஏற்றுவீங்க. கார்த்திகை தீபம் அன்றைக்கி, கிருத்திகை அன்றைக்கும் நிறைய பேர் வீடு ஃபுல்லாக ஏற்றுவாங்க. சில சமயம் மட்டும் வாசப்படியில் மட்டும் வச்சுட்டு மற்ற சமயம் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் வீடு ஃபுல்லாக வைப்பாங்க. அது வைக்கிறது நிச்சயமாக பௌர்ணமி சமயத்தில் தான் வீடு ஃபுல்லாக வைக்கிறது இருக்கும். உங்களுக்கு அந்த கிருத்திகை சமயத்தில் சில இடத்துல மட்டும் முக்கியமான இடத்துல வைக்கிறது இருக்கலாம். இல்லை இந்த பரணி இதில் மட்டும் அந்த இது போட்டுட்டு அந்த 2 நாளுமே வீடு ஃபுல்லாக வைக்கலாம். இதில் அந்த முருகரையும் இவரையும் ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவணபவ போட்டு மேலே முடிஞ்சால் மாக்கோலத்தில் ஓம் நம சிவாயன்னு மேலே போட்டுடுங்க. அந்த ஸ்டார் கோலத்தில் ஓம் சரவணபவ போட்டுருங்க.
மேலே நீளமாக ஓம் ஓம் நம சிவாய எழுதுறீங்க. சிவனையும் முருகரையும் என்றைக்கும் நாளைக்கும் நினைக்கணும். நாளைக்கு ஃபுல்லாக கிருத்திகை இருக்குது. இதில் முருகரும் சிவனும் சேர்ந்தது முதல் நாள் பரணி கிருத்திகை, அந்த 2 நாளுமே சிவனும் முருகரும் சேர்ந்தது. அதே மாதிரி அதுக்கப்புறம் கிருத்திகை முடிஞ்சவுடனே எப்பவுமே மாதம் மாதம் ரோகிணி. ரோகிணினாவே விஷ்ணு, கண்ணன், அதை பெருமாள் இவங்கெல்லாம் வராங்க உனக்கு ரோகிணின்னும் போது. ரோகிணி நட்சத்திரம் மோஸ்ட்லி சில சமயம் கிருத்திகையும் அந்த இதுவும் ஒன்றா வரும். கரெக்டாக அந்த ஈவினிங் இது அன்றைக்கி சாயந்தரமாக உங்களுக்கு ரோகிணி தொடங்குற அன்றைக்கி பௌர்ணமியும் ரோகிணியும் ஜாயின் ஆகிடும். வியாழக்கிழமை சாயந்தரம் ரோகிணியும் பௌர்ணமியும் ஜாயின் ஆகிடும். அந்த சமயத்தில் நீங்கள் சிவனையும் விஷ்ணுவையும் சேர்ந்தது தான் ஐயப்பன். அதனால தான் கார்த்திகை மாதத்துல தானே மாலை போடுறாங்க. கார்த்திகை மாதத்துல தானே ஐயப்பன்கிட்ட போகிறாங்க. அப்போ கார்த்திகை மாதமே உங்களுக்கு சிவன் விஷ்ணு இணைந்தது. சிவன் விஷ்ணு எப்படி வந்து முருகரையும் பெருமாளையும் சேர்த்து பச்சை ஆரஞ்சுன்றது அது பயங்கர சக்தி வாய்ந்த விஷயமோ, அந்த மாதிரி சிவன் விஷ்ணு சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் வருது, இல்லை சிவன் விஷ்ணு சேர்ந்த மாதிரி ஒரு பெயரை உடையவங்க, இல்லை சிவன் விஷ்ணு சேர்ந்த மாதிரி நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு ஏதோ ஒரு சிலை பார்க்குறீங்க, ஒரு கோயில் பார்க்குறீங்க, அந்த நாள் வருது அப்படின்னா அது ஒரு பிரம்மாண்டமான சக்தியையும் அந்த பிரபஞ்ச சக்தியையும் நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு மகா சக்தி வாய்ந்த விஷயமா. அப்புறம் நான் சொன்ன பாருங்கள், அந்த கிட்ட சிவன் கிட்ட நெருங்கத்துக்கான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். அந்த சிவன் விஷ்ணு சேரும்போது அந்த மேலே நோக்கி சிவன்கிட்ட நெருங்கத்துக்கு ஒரு டக்குன்னு 2 ஸ்டெப்பு முன்னாடி போயிடுற மாதிரி. அதே மாதிரி முருகன் பெருமாளை சேர்ந்து வணங்குற வாய்ப்பு கிடைக்கும்போது டக்குன்னு ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு சிவனை நோக்கி கிட்ட போயிடுற மாதிரி அர்த்தம். ஆனால் எல்லா கடவுளையும் எல்லா சிவமும் எல்லா உலகமும் அந்த சிவனுக்குள்ளேயே தான் இருக்குது. நீங்கள் வந்து விஜய் மியூசிக்கல்ஸ் அப்படின்றதில் வந்து சிவபுராணம் பாடல் கேளுங்க. விஜய் மியூசிக்கல்ன்ற இது இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு 3 வேளையுமே அதை போட்டுடுங்க. நீங்களே பாடணுன்ற படித்தாலும் பாடுங்க, இல்லைனா அந்த பாட்டு வந்து போய் இது கேளுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த சிவபுராணம். அது ஃபுல்லாக நீங்கள் அதை ஓட விட்டு கூட விஜய் மியூசிக்கில் போய் அதை பாருங்கள். அதே மாதிரி அந்த யாழ் மியூசிக்கில் போயிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, யாழ் மியூசிக்கில் போய் கேளுங்க. அந்த பெருக்க சஞ்சலித்துன்றது வந்து வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நீங்கள் நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஒரு 4 பேரோ 5 பேரோ அவங்களுக்கு ஒருத்தர் வேலையே கிடச்சிச்சு, இன்னொருத்தருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அதுக்கான ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் சொல்லிட்டு இன்டர்வியூ வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சக்ஸஸாக இருக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 2 பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே, வியூவர் கிடையாது. அது மாதிரி அப்போது தெரிஞ்சுக்கிட்டேன். பெருக்கஞ்சலித்துன்றது உண்மையிலே நான் அதுக்காக தான் தெரிஞ்சுது எனக்கு. அது இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு தொழில் விஷயத்துக்கு தான் அது பெருக்கஞ்சலித்து 11 முறை கேளுங்க நான் உங்கள்கிட்ட சொன்னது. அது உண்மையிலே அதுக்கான பவர்ஃபுல். அதனால அது வந்து நீங்கள் யாழ் மியூசிக்கில் கேளுங்கன்னு சொன்னேன். இப்போ இது எனக்கு புரியுது. இதை வந்து இதில் கேட்குறது பெஸ்ட்டாக இருக்கும். விஜய் மியூசிக்கலில் போயிட்டு சிவபுராணம்னு போடுங்க. அதில் அது நல்லா பாடியிருக்காங்க. டிஎம்எஸ் வாய்ஸ் மாதிரி இருக்குது. அது கேட்குறதுக்கு அவர் எந்த பாடகர் யாருன்னு நான் கவனிக்கல, விட்டுட்டேன். அது விடிய 4:30 மணிக்கு எனக்கு அது ஒரு பிராப்தம் அது கிடச்சிது. அது வந்து அதை கேட்குற வாய்ப்பு. அதனால் வேண்டி அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாட்டை. இப்போ நீங்கள் இந்த 3 நாள் கேட்குறதுன்றதையும் சொல்லிடுறேன். இந்த தீபம் வந்து கண்டிப்பாக ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவணை போட்டு முருகரையும் சிவனையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். மனசில் இந்த 3 நாளைக்கு அந்த திருவண்ணாமலையை மைண்டில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்லேயே இருக்குது திருவண்ணாமலை போட்டு இந்த மாதிரி இங்கே தமிழில் போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி படமே உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா அந்த படத்தையே அந்த தீபத்துக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி படம் இந்த திருவண்ணாமலை போட்டு இந்த திருவண்ணாமலை சிவன் பார்வதி போட்ட ஒரு பிக்சரே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்போ பரணி தீபம் போடும்போதெல்லாம் அந்த லாமினேட் பண்ண பிக்சர் எடுத்து வச்சு அது முன்னாடி அந்த தீபம் போட்டு அந்த 3 நாளைக்கு வைக்கிறது நெருப்பு ரூபமாக. இது இல்லாமல் இன்னொன்று உங்களால் முடிஞ்சா பண்ணுங்கள். ஏன்னா நெருப்பு ரூபமாக தான் இந்த 3 நாளும் நம்ம வந்து அது பண்ணுறோம். சிவனுக்கு எல்லா பஞ்சபூத சக்தியும் சிவனுக்குள்ளே இருக்குது. அதில் நெருப்பு ரூபமாக இந்த கார்த்திகை மாதத்தில் வந்த இந்த பரணி இது வருது உங்களுக்கு, பரணி கிருத்திகை அந்த ரோகிணி. அதில் நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் சமைத்து உங்கள்கிட்ட இருந்துதானா, இல்லை காய்ந்த சருகுகள் பனை ஓலை இருந்தாலோ, வீட்டுக்கு போகி கொளுத்துற மாதிரி வீட்டு வாசப்படியில் அது கோயிலில் தான் பண்ணோம்ல, வீட்டு வாசப்படிக்கு வெளியில் கூட கொஞ்சோண்டு நம்ம போகிக்கு இது பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பனை இதுவே கிடைச்சா பரவாயில்ல. அது கிடைக்கலன்னா கொட்டாங்குச்சி காஞ்ச கொட்டாங்குச்சி இருந்ததாலோ, இல்லை கடையில் வாங்கினா சமைத்துக்களுக்காக இந்த இது யாகத்துக்காகலாம் யாக குச்சி வைக்கிறாங்கல்ல கடைங்களில் உங்களுக்கு, அதில் கொஞ்சோண்டு வாங்கி கூட கொஞ்சோண்டு அதை ஏற்றி வீட்டில் எதனா உங்கள்கிட்ட சாம்பிராணி இந்த மாதிரி எதனா இதுங்க இருக்கும், சமைத்துக்கள் இருக்கும், ஏலக்காய் கொஞ்சோண்டு, பட்டை லவங்கம் ஏலக்காய்
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் போட்டு மஞ்சள் அதெல்லாம் கூட போடலாம். மஞ்சள் சின்ன சின்னதாக கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சந்தனம், கற்பூரம் வச்சுட்டு இருந்தோம்னா எரியும் அது. அது ஒரு சாம்பிராணி புகை மாதிரி தான். ஆனால் அது ஒரு சின்ன யாகம் மாதிரி நீங்கள் அதை ஒரு கொஞ்ச நேரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த ஒளியை பார்த்துக்கிட்டே, அந்த நெருப்பு சக்தியை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஓம் நம சிவாய சொல்கிறது, முருகர் சிவனையும் சேர்த்து கும்பிட்றது. அப்புறம் நீங்கள் அதை இந்த 3 நாளுமே இது பண்ணலாம். அந்த 3 நாளில் ஃபஸ்ட்டு 2 நாளும் முருகன் சிவன், அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு மாலை வியாழக்கிழமை சாயந்தரம் வந்து சிவனையும் விஷ்ணுவையும் சேர்த்து அந்த மாதிரி நீங்கள் அந்த 3 நாளுமே நான் சொல்கிறேன், அந்த சின்ன நெருப்பு மூட்டி அந்த தீபயாத்திரத்தோடு இல்லாமல் அந்த தீபம் சிம்பிளாக சொல்லிட்டாங்க, நெருப்பு வடிவாக நம்ம தீபம் வச்சுக்கிறது. நான் சொல்கிறேன் இந்த யாகம் மாதிரி நீங்கள் அது பண்ணும்போது இன்னும் அதிக சக்தியை உங்களுக்கு திருவண்ணாமலைக்கே உங்களால் போக முடியல, கிரிவலம் போகலாம், அந்த சக்தியை அந்த நெருப்பு சக்தியை அவங்க வீட்டில் கொண்டு வந்து நம்மளுக்கு வைக்கும். அதில் கொஞ்ச நேரம் அவங்கள சன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதலையும் அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போதே பண்ணுங்கன்றத பல விதமாக நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் யார் பார்த்துட்டு போகிறீங்க தெரில. என்னுடைய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.